பக்கம் எண் 36. பக்கம் எண் 36. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பெண் குழந்தையே பூமியின் வரம், அவளின்றி அமையுமோ இப்பூமியின் தரம். இறையேசுவில் என் அன்பு சொந்தங்களே, நமது திரு அவை நம் தாயாம் அன்னை மரியாவின் பிறப்பு பெருவிழாவை பெண் குழந்தைகள் தின விழாவாக கொண்டாட நாம் அனைவரையும் அழைக்கின்றது. இத்திருப்பலியின் மைய கருத்து எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் வரலாறு படைக்கும் மகளிர் என்பதாகும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி 2025 எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த திருப்பயணத்தில் பெண் குழந்தைகளுக்கும்
முக்கியமான ஓர் இடம் இருக்கின்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இயேசு தமது வாழ்க்கை பயணத்தில் தம் அன்பு தாய் மரியாவின் எண்ணங்களுக்கும் எதிர்நோக்குகளுக்கும் உயிர் கொடுக்கும் விதமாக பெண் குழந்தைகளுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுத்தார். குறிப்பாக மார்க்கு நற்செய்தியில் தொழுகைக்கூட தலைவரின் 12வது மகள் இறந்தபோது அவளோடு அவளுடைய கனவுகள், லட்சியங்கள், எதிர்கால திட்டங்கள் போன்ற அனைத்தும் மடிந்துவிடக்கூடாது என இயேசு விரும்பினார். எனவேதான் அவர் வேறு எதையும் சொல்லாமல், தலித்தாகும் சிறுமியே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு என்று கூறினார். இது புதைந்து போன அவளுடைய கனவுகள், லட்சியங்களுக்கு உயிர் கொடுப்பதாகும். புதிய வாழ்விற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் பார்க்க முடிகின்றது. பெண் குழந்தைகளின் வரலாறு படைக்கும் இத்தகைய முயற்சிக்கு உயிர் கொடுக்க நாமும் முன்வர வேண்டும் என்பதற்கு இயேசுவே தலைச்சிறந்த எடுத்துக்காட்டு. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நம் அன்னை மரியாவுக்கு அவர் பெண் குழந்தையாக பிறந்தபோது அவருக்கு அவரது பெற்றோர் உறுதுணையாக இருந்தது போன்று நாமும் நம் பெண் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமென விரும்புகின்றார். கனவு காணுங்கள் என்ற அப்துல் கலாமின் கூற்றுப்படி ஒவ்வொரு குழந்தையிடமும் தனது வரலாறு படைக்கும் வாழ்விற்கான கனவு உள்ளது. சுடர்விடும் விளக்காய் இருந்தாலும் அதற்கு தூண்டுகோல் ஒன்று வேண்டும் என்பதற்கேற்ப நாமும் நம் பெண் குழந்தைகள் தங்கள் சாதனைகளை அடைய தூண்டுகோலாய் துலங்குவோம். ஒவ்வொரு பெண் குழந்தையும் பிறக்கும் பொழுதே வரலாறு படைக்கும் ஆற்றலோடும் சக்தியோடும் திறனோடும் பிறக்கின்றது. அப்பெண் குழந்தையின் கனவுக்கும் லட்சியத்திற்கும் நாம் உறுதுணையாக இருக்கும்போது நம் குழந்தைகளும் அன்னை மரியா, அன்னை தெரசா போன்று வாழ்நாள் சாதனையாளர்களாக உருவெடுக்க முடியும். இயேசுவை போல நாமும் பெண் குழந்தைகளின் கனவுகளுக்கும் உயிர் கொடுக்க நல்வனம் வேண்டி நம் பங்கில் உள்ள எல்லா பெண் குழந்தைகளையும் இப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இந்த திருப்பலியானது சாமிநாதன் சந்திரா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, புனித கன்னிமரியாள் தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருக்க செய்தீரே. அந்த அன்னையினுடைய பிறப்பு விழாவால் உமடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஏந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி.
இன்றைய முதல் வாசகம் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு மீட்பரை முன்னறிவிக்கின்றது. மேலும் இஸ்ரேல் மக்கள் எதிர்நோக்கியிருந்த அந்த மீட்பரின் பிறப்பை பற்றியும் அவருடைய மாட்சியை பற்றியும் எடுத்துரைக்கின்றது. இஸ்ரேல் மக்களின் எதிர்நோக்கை போன்று ஒவ்வொரு பெண் குழந்தையின் வாழ்விலும் உள்ள எதிர்நோக்கு நனவாக ஒத்துழைப்பு கொடுப்போம் என்னும் மன உறுதியோடு இவ்வாசகத்தை கேட்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 2 முதல் 5. இறைவாக்கினர் மீகா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 2 முதல். ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் எண் 445. பக்கம் எண் 445. கடவுளை நினைக்கின்றது. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரு கன்று இரக்கமாகும். கரத்தின் வல்லமை கொண்டே அவர் சிறு குற்றோரை சிதறடித்தார். கரத்தின் வல்லமை கொண்டே அவர் சிறு குற்றோரை சிதறடித்தார். வலியவர் அரியணை நின்று விழ, வலிய
நமக்கு உரைத்தது போல் ஆபிரகாமும் சந்ததியும் இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயேல் மக்களை ஆதரித்தார். இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயேல் மக்களை ஆதரித்தார். தந்தை திருமகனாவியரும் தந்தை திருமகனாவியரும் என்றும் மகிமை பெற்றிடவே. இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம்படவுளை நினைக்கின்றது. இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம்படவுளை நினைக்கின்றது. கடவுள் தாம் முன்குறித்து வைத்தோரை தமது பணிக்காக அழைத்து மாட்சியுற செய்கின்றார் என பவுலடியார் எடுத்துரைக்கின்றார். பிறக்கும் ஒவ்வொருவரும் இறை திருவுளத்திற்கு ஏற்புடையவராக வாழ வேண்டும். இதில் ஆண் பெண் என்னும் பாகுபாடு இல்லாமல் செயலாலும் வாழ்வாலும் இறைவனை மாட்சிப்படுத்துவோம் என்னும் சிந்தனையோடு இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28 முதல் 30 வரை. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28 முதல். ஆண்டவரே பேசும். சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரர்களுள் பலருள் தம் மகன் தலைப்பெயரானவராய் இருக்க வேண்டுமென்று இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கின்றார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே.
1 இறை வார்த்தைகள் 18 தொடக்கம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். இவ்வாறு அவர் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புதமான இந்த நாளிலே, மகிமையான நாளிலே, தாய்க்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய நமது தாய் அன்னை மரியாளினுடைய பிறந்த நாள் விழாவிலே, நமது ஊரிலே, நமது மண்ணிலே, செபத்தியாபுரம் மண்ணிலே காலம் காலமாக ஆரோக்கிய மாதாவினுடைய கெவியை சிறிய நிலையிலிருந்து இப்பொழுது பெரிய நிலையாக மாற்றி, ஆரோக்கிய மாதா மீது நாம் கொண்டுள்ள பக்தியின் அடையாளமாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த கெவி திருவிழாவை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இயேசு உலக மீட்பர். இயேசுவை பெற்றெடுத்தவர் அந்த தாய் அன்னை மரியாள். தாய் அன்னை மரியாள் இல்லை என்றால் இயேசு இல்லை, நமக்கு மீட்பு இல்லை, இந்த கிறிஸ்தவம் இல்லை. எனவே அந்த இயேசுவை பெற்றெடுத்த அந்த தாயினுடைய பிறந்த நாள் விழாவிலே நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிறந்த நாள்களும், இந்த உலகத்திலே எத்தனையோ பேருக்கு பிறந்த நாள் விழாக்கள் கொண்டாடுகிறார்கள். அதைவிட மேலான ஒரு உன்னதமான அர்த்தமுள்ள பொருள் நிறைந்த பிறந்த நாள் விழா அன்னை மரியாளின் பிறந்த நாள் விழா இன்று சிறப்பிக்கிறோம் என்றால் நாம் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். அத்தகைய அன்னை மரியாளை நாம் தாயாக கொண்டிருக்கிறோம், ஆரோக்கிய அன்னையாக நாம் கொண்டிருக்கிறோம். நமது ஆலயத்திலும் சரி, நமது இல்லத்திலும் சரி, இந்த ஆரோக்கிய மாதாவை நாம் வைத்து வழிபடுகிறோம். ஆரோக்கிய மாதாவுக்கு நாம் ஜெபம் செய்கிறோம், நவநாள் எடுக்கிறோம் என்றால் உண்மையிலேயே அந்த தாய் இருக்க, அவள் தயவு இருக்க நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நமக்கு ஏது குறை? எனவே அந்த தாயினுடைய விழாவிலே நாம் இருக்கிறோம். இந்த அன்னை மரியாளை பற்றி, இந்த ஆரோக்கிய அன்னையை பற்றி ஒரு சில சிந்தனைகளை உங்கள் முன்னால் சிந்திக்க நான் அன்போடு அழைக்கின்றேன். இந்த ஆரோக்கிய தாய் நமக்கு ஒரு தோணியாக இருக்கின்றாள், ஒரு துணியாக இருக்கின்றாள், ஒரு ஏணியாக இருக்கின்றாள், ஒரு ஆணியாக இருக்கின்றாள். இந்த வார்த்தைகளை பார்த்தால் நமக்கு வித்தியாசமாக தோணலாம், நகைச்சுவையாக கூட தோணலாம். ஆனால் இதிலே ஆழமான உண்மைகள் பொதிந்திருக்கிறது. ஆரோக்கிய மாதா நமக்கு ஒரு தோணியாக அவர் இருக்கிறார். தோணி என்றால் என்ன? படகு, தண்ணியிலே மிதக்கக்கூடிய ஒரு கலம் படகு. இப்போ நாம் அதை படகு என்று சொல்கிறோம். பழைய காலத்தில் பழைய மொழியிலே தோணி என்று சொல்வார்கள். இலங்கை, நமது அருகாமை நாடாக இருக்கக்கூடிய இலங்கையிலே தோணி என்றுதான் இன்றும் வரை அழைக்கின்றார்கள். மாலத்தீவுகளிலும் தோணி என்று அழைக்கப்படுகிறது. இதை ஒரு விதமான பாய்மர கப்பல் என்றும் கூட சில இடங்களிலே அழைக்கின்றார்கள். அப்ப இந்த தோணி அன்னை மரியாள் ஆரோக்கிய தாய் எப்படி தோணியாக இருக்கிறாள்? வேளாங்கண்ணி கடற்கரையிலே ஒரு பயணம் நடக்கிறது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மக்கள் பயணம் செல்கிறார்கள். அவர்கள் கரை சேர வேண்டும், இலக்கை அடைய வேண்டும். எனவே வழிகின்ற வழியிலே அவர்கள் தத்தளிக்கின்றார்கள். புயல் காற்று, கடல் சீற்றம், அலை மிக அதிகமாக இருக்கிறது.
எனவே அந்த படகு, அந்த தோணியானது தத்தளித்து கொண்டிருக்கிறது. அதிலே நிறைய மக்கள் தங்களுடைய வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் அன்னை மரியாளை சந்திக்க வேண்டும் என்று வேளாங்கண்ணிக்கு பயணம். ஆனால் இங்கு தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா, தாயே என்று கதறுகிறார்கள், கடவுளே என்று கதறுகிறார்கள். யாராவது எங்களுக்கு உதவி செய்வார்களா? நாங்கள் எவ்வளவோ கற்பனை கோட்டைகளோடு வந்திருக்கிறோம், விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம், எவ்வளவோ பொருட்களோடு வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு லட்சியத்தை அடைவதற்காக, ஒரு காரியத்தை செய்வதற்காக வந்திருக்கிறோம். கரை சேர்வோமா? அம்மா, தாயே, எங்களை கரை சேர்த்து வழிநடத்தம்மா என்று அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த நேரத்திலே முதலாக அந்த வேளாங்கண்ணி மாதா, ஆரோக்கிய மாதா காட்சி கொடுத்து அவர்களை மீட்டெடுக்கிறார். கடல் சீற்றத்தை அமைதிப்படுத்துகிறார். அங்கு அவர்களை சேர வேண்டிய இடத்திலே போய் சேர்க்கின்றாள் அன்னை மரியாள், ஆரோக்கிய தாய். அதன் மூலமாக அவர்கள் கரை சேர்ந்து அன்னை மரியாளுக்கு நன்றியின் விதமாக ஆலயத்தை எழுப்புகிறார்கள், நன்றி காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். இன்று நாம் வேளாங்கண்ணி பெரிய ஒரு உலக நாடுகளில் இருந்து எல்லா மக்களும் வரக்கூடிய ஒரு விதத்திலே, எல்லா மக்களையும் ஈர்க்கக்கூடிய விதத்திலே இருக்கிறது என்றால், அன்று வந்த அந்த சிறிய திருப்பயணிகள் அவர்கள் தோணியிலே வந்து ஆரோக்கிய அன்னை காப்பாற்றப்பட்டார்கள். எனவே தோணி என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கரை சேருவதற்கு பயன்படுகிறது. அதே போல நமது ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் தத்தளிக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடம் செல்வதற்காக அந்த அன்னை மரியாள் தோணியாக இருக்கின்றாள். அதே போல நமது அன்றாட வாழ்க்கையிலே ஆபத்திலே சிக்கி தவிக்கும் பொழுது அந்த அன்னை மரியாள் தோணியாக இருந்து, துணையாக இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவள் தான் நமது தாய் அன்னை மரியாள், ஆரோக்கிய தாய். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். இயேசுவுக்கும் தோணி தேவைப்பட்டது. எதற்காக? அவர் வாழ்விலே நிறைய அலை, நிறைய புயல் அடித்தது. அவருடைய வாழ்விலே சிரமம், எவ்வளவோ பணி செய்தார், ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர் தனிமையான ஒரு இடத்தை நாடி சென்று ஆண்டவரிடம் ஜெபிக்க செல்லுகின்றார். அதற்கு பயன்படுத்தியது என்னது? தோணி. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். கடல்ல திடீரென கொந்தளிப்பு ஏற்பட்டது. கடலுக்கு மேல் அலைகள் எழுந்தது. இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். ஐயோ பாவம், ரொம்ப டயர்டு, நிறைய பணி செஞ்சு களைப்புல தூங்கி கொண்டிருந்தார். ஆண்டவரே காப்பாற்றும், சாக போகிறோமோ என்று புலம்புகிறார்கள். நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் பயப்படுகிறீங்க? கடிந்து கொள்கிறார். மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். இறையாதே, அமைதியாக இருக்கின்றார். அப்போ இயேசு அந்த சீடர்களோடு பயணம் செய்யும் பொழுது அங்கும் ஒரு புயல் அடிக்கிறது, தண்ணீர் வருகிறது, அலைகள் வருகிறது. மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 37 பார்க்கிறோம். புயல் காரணமாக அலைகள் எல்லாம் எழுந்து வருகிறது, சீற்றத்தோடு வருகிறது. படகு முழுவதுமாக தண்ணீரால் நிரப்பப்படுகிறது. படகு மூழ்கும் நிலையில் இருக்கிறது. எனவே அந்த நேரத்திலே சீடர்கள் பதைக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு, இறையாதே, அமைதியாக இரு என்று அதை அமைதிப்படுத்துகிறார். அவர்கள் கரை சேர்ந்து தங்களுடைய பணியை ஆரம்பிக்கின்றார்கள். எனவே நமது ஆன்மீக வாழ்விலே நிறைய புயல் அடிக்கிறது. நோய் நொடிகளாக இருக்கலாம், கடன் தொல்லைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட விதத்திலே மன காயங்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட எல்லா நேரத்திலும் நமக்கு தோணியாக இருந்து செயல்படக்கூடியவள் தான் நமது தாய் அன்னை மரியாள், ஆரோக்கிய அன்னை.
இன்று உலகம் முழுவதும் ஆரோக்கிய அன்னையை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். வேளாங்கண்ணியில் இன்று விழா கோலமாக இருக்கிறது, திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள பல மூலைகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் வாழ்விலே ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சஞ்சலம், அவருடைய வாழ்விலே புயல், சீற்றம், பல்வேறு விதமான குழப்பங்கள். தோணியாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயே உம்மை நாடி வந்திருக்கிறோம் என்று வருகிறார்கள். பல மொழி பேசக்கூடியவர்கள் பல நாடுகளிலிருந்து, பல மாநிலங்களிலிருந்து குவிகிறார்கள் கூட்டம். அந்த எப்படி அமைதியாக இறையாதே என்று ஆண்டவர் சொல்லி அதை அடக்கினார், அதே போல அவர்கள் வந்து அந்த ஆரோக்கிய அன்னையிடம் ஜெபம் செய்துவிட்டு சென்ற பிறகு அவருடைய வாழ்விலே அமைதியை காண்கிறார்கள். குழப்பம் இல்லாமல் மன நிம்மதியோடு வீடு போய் சேருகிறார்கள். பாருங்கள், இதுதான் நமது ஆரோக்கிய அன்னை தோணியாக இருந்து செயல்படுகிறார். எனவே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆரோக்கிய அன்னை ஒரு தோணி. எவ்வளவு சீற்றம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவோ அதிகமான பாரங்கள், தாங்க முடியாத சுமைகள் வந்தாலும் இந்த ஆரோக்கிய அன்னை நமக்கு தோணியாக இருந்து கரை சேர்ப்பாள். நமது வாழ்விலே நாம் அடைய வேண்டிய இடத்தை இந்த ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு போய் சேர்ப்பார். இரண்டாவது, ஆரோக்கிய அன்னை நமக்கு ஒரு எப்படி இருக்கிறாங்க? துணியாக இருக்கிறாள். தோணி. இரண்டாவது, துணியாக இருக்கின்றார் ஆரோக்கிய அன்னை. எப்படி துணியாக இருக்கின்றாள்? ஆரோக்கிய அன்னையினுடைய காட்சிகளிலே நமக்கு தெரியும். 2 பேருக்கு புதுமையை கொடுத்தார். யாருக்கெல்லாம்? ஒன்று பால் குடம் நிரம்பி வைத்திருந்த அந்த சிறுவன், இன்னொன்று மோர் விற்று கொண்டிருந்த அந்த சிறுவன். அந்த சிறுவர்களுக்கு அவர் காட்சி கொடுத்து அவர்களுடைய வாழ்விலே ஒரு சிறப்பான ஒரு சிறப்பு அம்சமாக அவர் மாற்றுகின்றார். அந்த காலத்தில் அந்த 2 சிறுவன்களும் சட்டை போட்டிருந்தாங்களா? உடை அணிந்திருந்தாங்களா? இல்லை. இப்போ நம்ம நல்ல உடை அம்சமாக காலத்து தந்தர போல் நிறைய மாடல் துணிகள்லாம் வருது. ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே இல்லை. துணிதான் மனிதனுடைய மானத்தை காக்கவும், மனிதன் என்று சொல்வதற்கு ஒரு இதமாகவும் இந்த துணி இருந்தது. அப்போ அந்த பால் குடம் சப்பானி நொண்டி அந்த சிறுவனும் அந்த பால் குடம் கொடுத்த அவங்க சாதாரண ஒரு துணியைத்தான் கட்டி இருந்தார்கள். நாம் பார்க்கலாம், மேலே கூட நீங்கள் பார்த்தாக தெரியும். ஒரு மனிதன் பிறக்கும் போதும் இறக்கும் போதும் துணியோடு பிறக்கின்றான். குழந்தை பிறந்த உடனே துணியில் வச்சு தான் கொடுக்குறாங்க. அதே போல் கடைசியில் நாம் இறக்கும் போது துணியில் சுற்றி தான் கொண்டு போகிறாங்க. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 2:7. பிள்ளையை பிறந்த குழந்தை இயேசுவை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார்கள். அப்போ உலகத்தில் ஆண்டவர் இயேசுவே அதான் துணிதான். அந்த காலத்திலேயே பாருங்க, பிறந்த உடனேயே துணிகளை தான் பொதிஞ்சு வைக்கிறாங்க. அப்போ உலகத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைக்கு முதலிலே கொடுக்கப்படக்கூடியது என்னது? துணி. துணி. லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 53வது வசனம். ஆண்டவர் இயேசு இறந்த பிறகு வெள்ளை துணியால் சுற்றி வைக்கிறாங்க. யாருனாலுமே சரி துணியை சுற்ற. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடியும் பொழுதும் இந்த துணிதான் நமக்கு கூட இருக்கிறது. எனவே நமது வாழ்க்கையிலும் அன்னை மரியாள் ஆரோக்கிய அன்னை நமது வாழ்வு ஆரம்பிக்கும் பொழுது அவள் துணியாக இருக்கிறாள். கடைசி வரை நமக்கு பாதுகாப்பாக இருந்து வழி நடத்துகிறவர் நமது தாய் ஆரோக்கிய அன்னை. ஆரோக்கிய அன்னை. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். முதல் மனுஷன் அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த தவறு செய்யும் பொழுதுதான் நான் ஆடையின்றி இருந்தேன் என்பதை அவன் உணர்கிறான்.
பாருங்க, நான் தப்பு செஞ்சிட்டேன். அப்போ இந்த துணி என்பது தவறை உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல துணி என்பது மனிதனுடைய மூடுவதற்காக, மனிதனை ஆடையாக அணிவதற்கு ஒரு காரணியாக இருக்கிறது. அப்போ கன்னிமை அன்னை மரியாள் முற்றிலும் கன்னியாக இருந்தாள். எனவே நமக்கு இந்த துணி என்பது ஒரு கன்னிமையை உணர்த்துகின்றது. ஒரு ஆடையாக ஒரு மனிதனை மனிதனாக இந்த சமூகத்திலே மதிக்க வைப்பது துணிதான். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன். எனவே ஒரு முழு மனிதனாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த துணி தான் நமக்கு ஒரு காரணியாக இருக்கிறது. அதே போல சில பழங்கள்லாம் பழுக்க வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யறோம்? துணியில பொதிஞ்சு வச்சாதான் அது நல்ல அழுமையாக அது பழுக்கிறது. எனவே ஒரு மனிதன் முதிர்ச்சி அடைந்தவனாக, பழுத்த பழமாக முதிர்ச்சி அடைந்தவனாக மாற வேண்டும் என்றால் துணி தேவைப்படுகிறது. அதற்கு தாயினுடைய அன்பு அரவணைப்பு தேவைப்படுகிறது. இந்த மாதா, இந்த ஆரோக்கிய அன்னை தேவைப்படுகிறார். இந்த இரண்டு பேருமே, இந்த இரண்டு சிறுவர்களும் வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்களாக, ஒரு கன்னிமை உடையவர்களாக மாறினார்கள் என்றால் அதற்கு அந்த துணி, அது ஆரோக்கிய அன்னையினுடைய ஒரு வல்லமையினால் அது சிறப்பாக தென்பட்டது என்று சொல்லலாம். எனவே நமது தாய் அன்னை மரியாளை முப்பொழுதும் கன்னியாக இருந்து நமக்கு வழி நடத்துகிறார். இந்த நற்செய்தியிலே நாம் வாசித்தோம், லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்று இருந்தார். பாருங்கள், உலகத்திலே கொடுக்கப்படாத ஒரு புண்ணியம், கற்பு என்கின்ற புண்ணியம், கன்னிமை என்கின்ற ஒரு புண்ணியம். அன்னை மரியாள் எந்த விதமான ஒரு மாசு மறுவில்லாமல் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் குழந்தையை பெற்றெடுத்தாள், கூடி வாழும் முன். அப்போ பாருங்க, இந்த தாய் அன்னை மரியாள் கன்னிமை, கற்புக்கு ஒரு பாதுகாவலராக, நாமும் அந்த தாயை போல கற்பில் நாம் சிறந்தவர்களாக மாற முடியும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். ஒரு முதிர்ச்சி நிறைந்தவர்களாக மாற முடியும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றாள். இன்று பாருங்கள், பெண் குழந்தைகள், எவ்வளவோ பெண் குழந்தைகளுக்கு எதிராக கற்புக்கு விரோதமாக செய்யப்படுகின்ற வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கின்றோம். எனவே இன்று திருச்சபையானது பெண் குழந்தைகள் தினமாக சிறப்பிக்கின்றது. அப்ப பெண் குழந்தைகளுக்கு எதிராக இன்னைக்கு நடக்கின்ற எவ்வளவோ வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் எவ்வளவோ இருக்கிறது. அப்ப அவைகள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். இந்த விழா கொண்டாடினால் மட்டும் போதாது, நாம் ஒவ்வொருவர் நினைத்தால் அது முடியும். எனவே ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் கடவுளுடைய பிள்ளைகளாக, நமது சகோதர சகோதரிகளாக இந்த சமூகம் என்னைக்கு பார்க்கிறதோ அன்றுதான் இந்த நிலைகள் எல்லாம் மாறும். ஏதோ பெண்கள் என்றால் ஒரு பொருளாக, ஒரு இன்பம் தரக்கூடிய ஒரு பொருளாக, ஏதோ ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக அதை பார்க்கும் பொழுதுதான் இன்னைக்கு எவ்வளவோ சிறு பிள்ளைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் பெருகிக் கொண்டே வருகிறது. எனவே அவர்கள் ஒவ்வொரு குழந்தைகளும், ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் கடவுளினுடைய பிள்ளைகள். அவர்கள் கன்னிமை, கற்பிலே சிறந்தவர்கள் என்று உணர வேண்டும். உணரும் பொழுது நாம் இதை வென்றவர்களாக மாறலாம். எனவே அன்னை மரியாள் நமக்கு ஒரு துணியாக இருந்து நாம் கற்பிலே, கன்னிமையிலே சிறந்தோங்குவதற்கும், நாம் முதிர்ச்சி நிலையை அடைவதற்கு, ஒரு முழு மனித வளர்ச்சியை அடைவதற்கும், குழந்தை பிறந்ததிலிருந்து கடைசி வரை நாம் நம்மை ஒரு துணி போன்று இருந்து, துணியாக இருந்து நாம் எல்லா விதத்திலும் வளர்வதற்கு அன்னை மரியாள் ஆரோக்கிய தாய் நமக்கு துணியாக இருந்து வழி நடத்துகிறார். மூன்றாவது, இந்த அன்னை மரியாள் ஆரோக்கிய தாய் ஒரு ஏணியாக இருக்கின்றாள், ஏணியாக இருக்கிறார். ஏணி நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மேலே ஏறுவதற்கு பயன்படுகிறது. வாழ்க்கையினுடைய ஒரு இலக்கை அடைவதற்கு பயன்படுகிறது. நாம் முன்னேறி செல்வதற்கு பயன்படுகிறது. நமது ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார வாழ்க்கையிலும் சரி, ஒரு படி எடுத்து 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 முன்னேறுவதற்கு பயன்படுகிறது. குளம், தண்ணீர், சாக்கடை தேங்கிய குட்டையாக இருக்கிறது. எனவே மனிதன் தேங்கிய குட்டையாக மாறிவிடக்கூடாது. ஒரு படி எடுத்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். சப்பானி சிறுவன், நடக்க முடியாத சிறுவன், பல ஆண்டுகளாக நடக்க முடியாமல் இருந்தான். ஆரோக்கிய தாய் காட்சி கொடுத்து அவனை நடக்க வைக்கிறார். ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு நாள்
என்னால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் இருந்தனே, இருந்த இடத்துல இருந்தனே, தேங்கிய நீராக சாக்கடையாக இருந்தனே. இன்னைக்கு அவன் எடுத்து வைத்தான். எடுத்து வைத்து இன்னைக்கு நீரோடை போல, ஓடுகின்ற நீரை போல அவன் ஓடுகின்றான். துள்ளி குதித்து அவன் நடக்க ஆரம்பிக்கின்றான். அவனுடைய வாழ்க்கையிலே முன்னேற ஆரம்பிக்கின்றான். ஏணியை பயன்படுத்தி ஏணி போல வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை காண்கின்றான். அவனுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாபெரும் அற்புதத்தை காண்கின்றான். தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். பெத்தேல் என்ற இடத்திலே யாக்கோபு படுத்து உறங்குகிறார். அப்பொழுது அவர் கண்ட கனவு, ஏணி அங்கு இருக்கிறது, வானத்தை தொட்டு கொண்டது இருப்பது போல. வானதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறார்கள். அப்ப அந்த இடத்திலே யாக்கோபு அவருக்கு ஒரு பெரிய மாபெரும் அழைப்பு ஏற்படுகிறது. நாமும் உயரே செல்ல வேண்டும், அந்த ஆண்டவரை அடைய வேண்டும் என்ற அழைப்பை பெற்றவராக மாறுகிறார். எனவே அந்த இடத்திலே பலி செலுத்திவிட்டு தனது வாழ்க்கையினுடைய அழைப்பை உணர்ந்தவராக, நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எனவே அந்த ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும். இந்த ஏணி என்பது நான் அவரை தாவி 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 அவரை சென்றடைய வேண்டும் என்பதை குறிக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். எனவே நமது தாய் அன்னை மரியாள் தனது மகனிடம் பரிந்து பேசி அந்த ஆண்டவர் இயேசுவை அடைவதற்கு ஒரு ஏணியாக, ஒரு படிக்கட்டாக அவர் இருக்கிறார். நமது ஆரோக்கிய அன்னை புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி என்பவர் சொல்லுவார், ஒரு மரத்திலே கனி இருக்கிறது, அந்த கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ மரத்திடம் செல்ல வேண்டும். கனி அவருடைய மகன் இயேசு, மரம் யாரு? அன்னை மரியாள். எனவே அன்னை மரியாள் இல்லாத பக்தி, அன்னை மரியாள் இல்லாத வழிபாடு வீண். எனவே அன்னை மரியாள் இன்றி நாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மகனை நாம் சென்றடைய முடியாது. காணா ஒரு திருமணத்திலே பாருங்கள், யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் 5வது வசனம், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதையெல்லாம் செய்யுங்கள். எனவே அன்னை மரியாள் ஆரோக்கிய தாய் நமக்கு ஒரு ஏணியாக, நமது வாழ்க்கையிலே அடியெடுத்து அந்த ஆண்டவரை அடைவதற்கு ஒரு ஏணியாக இருந்து அவர் வழி நடத்துகிறார். எனவே தாயிடம் சென்றால் அவர் ஒரு படிக்கட்டாக நமக்கு இருக்கின்றார். அவர் மீது அதிகமான ஆழமான அவரோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது நாம் அந்த ஆண்டவரிடம் இயேசுவிடம் போய் சேருவோம். 4வது, ஆரோக்கிய அன்னை ஒரு ஆணியாக இருக்கின்றாள். ஆணி, நாம ஆணி எதற்கு பயன்படுத்துகிறோம்? ஏதாவது பொருட்களை மாட்டுவதற்கு, இல்லைன்னா கீழே விழுந்துரும். நிறைய புகைப்படங்கள், என்ன மணிக்கடிகாரங்கள் வீட்டில் நிறைய மாற்றம். ஆணி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அந்த ஆணி இருக்கிறதுனால அது உறுதியாக அந்த சுவரோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவர் இயேசுவோடு உறுதியாக ஒட்டி கொண்டிருக்க வேண்டும், நிலையாக இணைத்திருக்க வேண்டும் என்பதற்கு ஆணியாக, நம்மை தாங்குகிறவராக, நம்மை உறுதியாக ஆண்டவரோடு என்றுமே இணைத்திருக்கக்கூடியவளாக நமது தாய் அன்னை மரியாள் இருக்கின்றாள். விசுவாசம், நம்பிக்கை. பல நேரத்தில் நாம தளர்ந்து போகிறோம், நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல்ல இருக்கிறோம். இந்த நோய் சுகமாகுமா, எனக்கு இது நடக்குமா, என்னால இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டு வர முடியுமா, நம்பிக்கையற்ற ஒரு சூழல். கரையை கடந்துருவனா, என் குடும்பத்தை காப்பாத்திடுவனா, என் பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வச்சிருவனா. விசுவாசத்திலே தடுமாற்றம், ஆன்மீக வாழ்விலே நிலையற்ற ஒரு தன்மை, உறுதியற்ற ஒரு தன்மை. இந்த நேரத்திலே நமது தாய் அன்னை மரியாள் ஆரோக்கிய தாய் ஒரு ஆணியாக இருந்து நமது விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி அந்த ஆண்டவரோடு நம்மை என்றும் விலகாமல் உறுதிப்பட செய்கின்றார். எனவே தாய் மரியாளினுடைய பக்தி, அவளோடு நாம் ஜெபிக்காவிட்டால், அவளை பற்றி கொள்ளவில்லை என்றால் நாம் ஆண்டவரை பற்றி கொள்ள முடியாது, ஆண்டவரிடமிருந்து எளிதாக விலகி விடுவோம். எனவே ஆண்டவரிடமிருந்து விலகாமல் பற்றி கொண்டிருக்க வைப்ப ஆணியாக நமது ஆரோக்கிய அன்னை இருக்கின்றாள். எனவே அன்புக்குரியவர்களே,
இந்த அருமையான நாளிலே நமது தாய் ஆரோக்கிய அன்னை நமக்கு தோணியாக, துணியாக, ஏணியாக, ஆணியாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட வரப்பிரசாதம் நிறைந்த ஆரோக்கிய மாதாவினுடைய விழாவிலே அந்த அன்னை மீது அதிகமான பற்று கொண்டவர்களாக மாறி இன்னும் அதிகமாக அன்னையினுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம். அன்னையை பயன்படுத்துவோம். தோணியாக, துணியாக, ஏணியாக, ஆணியாக நமது தாய் அன்னை மரியாளை பயன்படுத்துவோம். அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நமது மன்றாட்டுகள், விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி வேண்டுவோம். வழிநடத்தும் நல்லாயனாம் இறைவா, உம் திரு உடலாம் திரு அவையை வழிநடத்தும் எம் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை ஓர் அன்பு சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, எம் தாய் திரு அவையில் உள்ள எல்லா பெண் குழந்தைகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். அவர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவர்கள் வன்முறை இல்லா பாதுகாப்பான வாழ்வு வாழவும் தங்கள் பிறப்பின் மேன்மையை உணர்ந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளால் சாதனைகள் படைக்கும் வரலாற்று நாயகிகளாக உருவாக்கிடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, உலக நாடுகளிடையே நிலவும் போர்கள் மறைந்து மக்கள் அமைதியாக வாழவும், இயற்கை பேரிடர், பொருளாதார நெருக்கடி, சாதி மத இன வேறுபாடுகள் இன்றி மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் மகிழ்வுடனும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தடைகளை எல்லாம் தகர்த்தெறியும் ஆண்டவரே, இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கும் பெண் சிசு கொலைகள், கருக்கொலைகள், ஆணவ கொலைகள், குழந்தை கடத்தல்கள் போன்றவை முற்றிலும் ஒழியவும், பெண் குழந்தைகளுக்கு எதிராக நிகழும் பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் மறைந்து பெண் குழந்தைகளின் வாழ்வு வளமாக அமைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாழ்நிலையில் இருந்த தம் அடியவளை கடைக்கண் நோக்கினார் என்ற அன்னை மரியாளின் பாடலை தியானிக்கும் இந்நாளில் 2ஆம் தர நிலையில் தள்ளப்பட்டுள்ள பெண் குழந்தைகளின் வாழ்வை தாய் திரு அவை சிறப்பு கவனம் செலுத்தி சம உரிமையை பெற்று தந்து புதிய மாற்றத்திற்கான வழியை காட்ட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் விரும்பி கேட்டது மன்றாட்டுகளை தயவாய் ஏற்று எங்களுக்கு தந்திரல வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் எண் 89. பக்கம் எண் 89. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தில் விளையும் மனித உழைப்பான அப்பத்தை உமக்கு படைக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வை அளிக்கும் அப்பமா
ரசத்தை பெற்று கொண்டோ. திராட்சை கொடியும் மனித உழைப்பான ரசத்தை உமக்கு படைக்கின்றோ. இது எங்களுக்கு வாழ்வபானமாக மாற்றும் தேவனே. இது எங்களுக்கு வாழ்வபானமாக மாற்றும் தேவனே. சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரான உம்முறை திருமகனங்களை ஆதரிப்பாராக. கன்னிமரியாளிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழுதென்று அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கு உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உலகெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லவரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அளித்தீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து
பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுக ஒளி நுழைச்சொருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சாமிநாதர், இவ்வுலகிலும் அக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்து மரமருள மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி.
செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் என்னை காத்தும்படியில் ஆள்வளிப்பதாக. தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது, தேவநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் இறைவா, எந்த உயிராக உணர்வாக வா, வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது, தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது.
தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. மறித்து என்னை மீட்கவா, நீரின்றி வறண்ட நிலமாக, சுவாசமின்றி தவிக்கும் உயிராக, நீரின்றி வறண்ட நிலமாக, சுவாசமின்றி தவிக்கும் உயிராக, உனக்காக தவிக்கின்றேன் நான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய, உனக்காக உருவானேன் வாணிவா. வா 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 என் நிறைவா, இந்த உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. அருமையாக இந்த நாளிலே நமது ஆரோக்கிய மாத கெபி திருவிழாவை சிறப்பு செய்தோம். எனவே இந்த வழிபாடுகளை ஏற்பாடு செய்தவர்கள், பாடகர் குழுவினர்கள் மற்றும் ஊர் நிர்வாகிகள் மற்றும் நமது இளைஞர்கள், நல்ல அருமையாக உணவு ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக இன்றைய வழிபாட்டை சிறப்பு செய்த நமது மாதா சபையினர் ஒவ்வொருவருக்கும் நம் அனைவர் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆரோக்கிய தாய் தொடர்ந்து நம்மையும் நமது குடும்பங்களையும் நாம் நினைத்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக ஆசீர்வதித்து அருளிலும் ஆசீர்வாதத்திலும் வளர வேண்டும் என்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு விரைவாக நீங்கள் அந்த கொடுக்கப்பட்டவங்களுக்கு கையிலே கொடுக்கப்பட்ட அந்த காகித தாளுடைய விவரங்களை எல்லாம் பூர்த்தி செய்து உடனடியாக அந்தந்த அன்பிய பொறுப்பாளரிடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கருணை உட்கொள்ளுதல் நமது மறைமாவட்ட ஒழுங்குமுறைப்படி கொரோனாவிற்கு பிறகு அந்த நேரத்திலிருந்து நாம் கையிலே நற்கருணை வாங்கி வருகிறோம். எனவே அந்த ஒழுங்குமுறையானது தளர்த்தப்படவில்லை, அப்படியே இருக்கிறது. அது கொரோனா போன்ற தொற்று வியாதிகள் அதை முன்னிட்டு மட்டுமல்ல, தொடர்ச்சியாக ஏற்கனவே தாய் திருச்சபை இதை அறிவுறுத்தி இருந்தது. முக்கியமாக நமது நோய்கள் ஒவ்வொரு காலமும் எப்படிப்பட்ட நோய்கள் வருகிறது என்று தெரியாது. எனவே அதனுடைய அடிப்படையிலும் மற்றும் பாதுகாப்பு அடிப்படையிலும் சில நேரத்தில் நம்ம நாக்கில் கொடுக்கும்போது கீழே தவறி விழலாம். அப்படி விதத்தில் நமது மறை மாவட்டத்திலே எனவே எல்லா மக்களுக்கும் கையிலே வழங்க வேண்டும் என்று அந்த முடிவு இருக்கிறது. எனவே நற்கருணை தயவுசெய்து கையிலே வாங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இடது கையை மேலே வைத்து வலது கையை கீழே வைத்து சிலுவை போன்று இப்படி குறுக்கும் நெடுக்குமாக வைத்து வாங்கி கொள்ளுங்கள். வாங்கிய பிறகு நாம் சற்று ஓரத்திற்கு வந்து அந்த ஒரு பக்கமாக அந்த ஓரத்திலே நின்று வலது கையால் நற்கருணை எடுத்து நாம் பக்தியாக உட்கொண்டு விட்டு திரும்ப நாம் செல்ல வேண்டும். எனவே இதை நாம் எல்லா திருப்பலிகளிலும் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனவே எல்லோருக்கும் நற்கருணை கையில் மட்டும்தான் வழங்கப்படும். முடிந்தவுடனே அனைவருக்கும் உணவு வழங்கப்படும். அதற்கு முன்னதாக திருப்பலி முடிந்தவுடனே மாதா பிறந்த நாள் கேக் வெட்டப்படும். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாளினுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள்
எங்கள் காணிக்கைகளை உமக்கு அளித்து உம்மை வேண்டுகிறோம். அந்த கன்னிமரியாளிடமிருந்து மனிதராக பிறந்த திருவிழம் கொண்டவும் திருமகன் எங்களுக்கு உதவாராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் எண் 579. பக்கம் எண் 579.